நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர் ட்ரெய்லர் பற்றி ஒரு நெகட்டிவான அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, தீபாவளிக்கு மாஸ்டர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்டர் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருந்தாலுமே அதில் 100% நம்பிக்கை இல்லையா மாஸ்டர் டீமுக்கு. அதுக்கு காரணம் தியேட்டர்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய மாநிலங்களில் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ்நாடு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே 21ஆம் முதலமைச்சரை சந்திச்சு பேசுகிறாங்க. ஸோ பேசி முடிவு எடுத்துகிட்டு அக்டோபர் 25க்குள்ளே தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறது தான் ஐடியா. மேபி அதில் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் மேக்ஸிமம் தீபாவளிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது சின்ன சின்ன புது படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகி எப்படி தியேட்டர்ஸில் ஓடுது, மக்கள்லாம் வராங்களான்னு பார்த்துட்டு தான் மாஸ்டர் டீம் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் அதே சமயத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்களை தியேட்டர்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு தியேட்டர் ஓனர்ஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ காப்பேரான சிங்கம், தென் நிசப்தம், இந்த மாதிரி ஓடிடியில் டைரக்ட் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறது இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சுனாலும் ஓரளவுக்கு மக்கள் தியேட்டர்ஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ முகமே தெரியாத ஹீரோக்கு நடிச்சிருக்க சின்ன சின்ன படங்கள் தான் வரப்போகுது. ஸோ தீபாவளிக்கு இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 மாதங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் டீம் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அதனால ரிலீஸ் டேட் கன்ஃபார்மாக தெரியாததால தீபாவளிக்கு மாஸ்டர் ட்ரெய்லர் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. ஏன்னா ட்ரெய்லரோட கான்செப்டே படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது தான். ஸோ ரிலீஸ் டேட் ஷுவராக தெரியாமல் கண்டிப்பாக ட்ரெய்லர் வராதுன்னு சொல்கிறாங்க. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம், படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுல இப்போ வரைக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் மாஸ்டர் டீம் 2 பேருமே பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அண்ட் அப்படி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டிசம்பர் மந்தில் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிடும். பட் இன்னமும் சில தளபதி ஃபேன்ஸ் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமாக அது பாசிபிளே இல்லை. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து ஹர்ட் ஆகாதீங்க. இப்போ இருக்கிற நிலைமைப்படி ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போஸ்டர் வரும், அவ்வளோதான் போல. அட்லீஸ்ட் சின்னதாக ஒரு டீசராவது விடலாம். பட் மாஸ்டர் டீமே ரொம்ப டிலே ஆனதால திரும்ப ப்ரொமோஷனை படம் ரிலீஸ் ஆகிறப்ப தான் ஸ்டார்ட் பண்ணணும். இடையிலே ஸ்டார்ட் பண்ணி படத்து மேலே இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல. ஏன்னா ஆல்ரெடி இது 2.0க்கு நடந்தது. ஆடியோ லான்ச் பண்ணிட்டு ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ண உடனே கிராஃபிக்ஸ் டீம் படம் முடியறதுக்கு இன்னும் 6-7 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்த 2.0 டீமுக்கும் அது செம்மையான அடி. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆடியோ லான்ச் பண்ணிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்மளோட மாஸ்டர் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுச்சு. ஏன்னா ஆடியோ லான்ச் பண்ணிட்டாங்க, ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு அட்லீஸ்ட் ட்ரெய்லராவது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட விஷயம். அப்படியும் இல்லைனா டீசராவது ரிலீஸ் பண்ணணும். ஓகே, தீபாவளிக்கு ட்ரெய்லர் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை வராதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய்4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும். தேங்க்யூ.